முத்துக்குமார் அண்ணாவும் கிளம்பிட்டாங்க போல. வீட்டுக்கு போகல அக்கா. ஆமாம் சதீஷ் தம்பி, இன்னும் வீட்டுக்கு போகல, இன்னும் ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து டே கேமரா திறப்பாத டே காப்பாற்றுப்பா டே. கேம்பரத்துக்கு பதிலாக மானம் பூச்சி ஐயோ காட்டுனா என்ன சொல்கிறீங்க? டே கேமரா திறப்பதா டே காப்பாற்றுப்பாடா. என்னோட மனைவி சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்லி மாமாட்ட திட்டி விட்டுட்டேன். அங்கே பொண்ணுக்கிட்ட எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க. அவள் என்கிட்ட எடுத்து சொல்கிறாரு, அதான் திட்டி விட்டேன். என் மனைவி என் சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்லி மாமாவை திட்டி விட்டுட்டேன். ஓகே, அங்கே பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லுங்கன்னு அவள் என்கிட்ட எடுத்து சொல்கிறாரு, அதான் திட்டிட்டேன். சரி சரி, ஓகே வடிவு, ஓகே ஓகே. பெரியவர் ஏதோ பேசி விட்டார், நீங்களும் பேசி விட்டீர்கள். ஏதோ சண்டையில் முடிஞ்சு போச்சு. சண்டையில் ஒரு மனஸ்தாபம் முடிஞ்சு போச்சு, அதை விட்டுருங்க. உடம்பு சரியில்லாத மனுஷன். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் போய் பாருங்கள். அவர் பெரியவர் இல்லையா? ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா வடிவு? நேற்று ராத்திரி அம்மா தூக்கம் போச்சு அம்மா. ஏன் வடிவு, ஏன் தூக்கம் போச்சு? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஏன் தூக்கம் போச்சு வடிவு? என்னென்னு சொல்லுங்கள். வாசோ, தம்பிக்கிட்ட போய் உட்கார். வடிவேலு படத்தில் சொல்லாமலே அந்த காமெடியை சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. டே கேமரா திறப்பதா டே காப்பாற்றுப்பான்றதுக்கு பதிலாக மானம் போச்சு ஐயோ காட்டுக்குட்டானே. ஓஹோ, ஓகே ஓகே, புரிஞ்சது வடிவு, புரிஞ்சது. அக்கா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சதீஷ் தம்பி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணுறீங்க? என்ன லஞ்சு? அங்கே யாருமே இல்லை வாசம். கீழே எதுக்கு போகிறேன் இப்போ? நீ வேணாம், இங்கே இரு. நாங்களாம் இங்கே தானே இருக்கோம், ஃப்ரீயாக காற்று வருது இப்போ, இங்கே இரு. ம். சதீஷ் தம்பி, ஆல்ரெடி நம்ம லைவுக்கு வந்திருக்கீங்களா நீங்கள்? நான் அக்கா மறந்துட்டேன்னா என்ன? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்களா? சொல்லுங்கள். டீச்சர் மாமனார் சொன்னாங்க, நீ வந்தால் நான் செத்து போயிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு சொன்னாங்களா? இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியலை. அப்படிலாம் இல்லை வடிவாது. அப்போ அந்த சண்டையில் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஏன் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க? இப்போதைக்கு அவர் உடம்பு சரியில்லாத மனுஷன், சரிங்களா? நீங்கள் போயிட்டு வந்து நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வருத்தத்தை தெரிவிங்க, சரியா? வருத்தத்தை தெரிவிச்சுட்டு பேசுங்க. அவர் அந்த சண்டையில் ஏதாவது வார்த்தையை விட்டுருக்கலாம், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க வடிவு, சரியா? ஏற்கனவே வந்தேங்காவோ. ஓகே ஓகே சதீஷ் தம்பி, ஓகே. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஓகே ஓகே சதீஷ் தம்பி. என்ன லஞ்சு, என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? எனக்கு கொஞ்சம் மைண்டாக கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்லை ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் போகிறீங்களா? நான் அதுக்கு தான் கேட்டேன். ஆல்ரெடி பேசியிருக்கோன்னா ஓகே சதீஷ் தம்பி. என்ன லஞ்சு சாப்பிட்டீங்க? என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள். டீச்சர் திருமண நாள் ஞாபகம் வந்துச்சு, அதான் அப்படி சொன்னேன். சரி சரி, ஓகே வடிவு, ஓகே வடிவு. நீங்கள் அந்த கோவத்தையெல்லாம் மறைச்சி வச்சுட்டு பண்ணுங்க, சரிங்களா? உங்கள் கோவத்தையெல்லாம் விட்டுருங்க. அவங்க ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள். ஓகேவா வடிவு? சரியா?